ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச்சில் இருந்தே எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, ரொம்ப அதிகமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எதுவும் தேவைப்படாது. இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட் வந்து கலர் கலராக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் வந்து 5 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். நார்மலாக வாங்கினீங்க அப்படின்னா, நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்தே இருக்குது. இது வந்து ஆங்கர் த்ரெட்டு அல்லது ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நார்மல் நீடில். இந்த நீடில் வந்து இந்த மாதிரி குத்தும்போது கிளாத் வந்து ரொம்ப ஹோல் ஆகாமல் இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா போதும். எந்த மாதிரி வேணாலுமே எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதாவது இதில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். நாம் வந்துட்டு இது வந்து நீடியில் கோர்த்து இந்த மாதிரி தான் வந்து போட போகிறோம். ஓகேவா? அதனால் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் நாம் பிரித்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து திக்காக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதில் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் பிரித்து எடுக்கிறேன். அதாவது 3 நூல் மட்டும் பிரித்து எடுக்கிறேன். இதில் இந்த மாதிரி 3 நூல் மட்டும் பிரித்து இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும். இந்த இடத்துல சிக்காக இருக்கிறப்ப வந்துட்டு இதை நேர் பண்ணி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து பிரிஞ்சு வந்துடும். இந்த நீடியில் வந்து நம்ம கோர்த்து எடுத்துக்க போகிறோம். இதில் கோர்த்து ஹேண்ட்ஸ் வந்து வந்துடும். இப்போ எண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எண்டில் வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறோம் குட்டியாக. எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக வச்சு ஒரு நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து நீட்டாக போட்டு பழகணும் அப்படின்னா எதையுமே வந்து ஒரு ப்ராப்பராக செய்யுங்க. இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன், குட்டியாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ த்ரெட் எடுத்துக்கிறோம். அடியில் வந்து நாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து குத்தி எடுக்கணும். எப்படின்னா அடியிலேருந்து எடுக்கணும். ஃபுல்லாக வந்து நூல் வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பாதி நூலோடு இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எதுவுமே பண்ண முடியாது. அடியில் இருக்கிற நூலை வந்து ஃபுல்லாக வந்து மேலே இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் குட்டியாக பக்கத்துலேயே வந்து கொஞ்சமாக அடி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த இடம் வரைக்கும் பஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கேப், இதுக்கும் வந்து கேப் வந்து விடணும். ஒரே அளவாக ஈக்குவலாக வந்து பஞ்ச் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி
இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டிச். இதுதான் வந்து ரன்னிங் ஸ்டிச்சு. நான் வந்து இதுக்கு வந்து லாக் போட்டு எடுத்துட்டேன். அது வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து அடுத்தது வந்து பேக் ஸ்டிச் போடுறேன். அதில் எப்படி லாக் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அடுத்து வந்துட்டு பேக் ஸ்டிச்சு. சேம் அதே த்ரெட்டை வந்து கட் பண்ணி அங்கே லாக் போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்டில் வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறோம். அடியிலேருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து பேக் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடியில் வந்து நீடில் விட்டு நம்ம வந்து இப்படி தான் போகணும். எல்லா இதுக்குமே வந்து இப்படி தான் போவோம். பேக் ஸ்டிச் பொறுத்தளவு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம போட்டுட்டு வர போகிறோம். சேம் லென்த் எடுத்துக்கிறோம். அடியில் வந்து த்ரெட்டு வந்து சிக்கக்கூடாது. இந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுத்துடுறோம். அதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ண இடத்துல இந்த மாதிரி வைக்கிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். அவ்வளோதான். இதுதான் வந்து பேக் ஸ்டிச்சு. இப்போ வந்து அடியில் வந்து நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரேமை வந்து திருப்பிட்டு ஃப்ரேமை வந்து திருப்பிட்டு இது வந்து அடியில் இந்த த்ரெட்டில் விட்டு இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இழுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப வந்து டைட்டாக போடக்கூடாது. ரொம்ப டைட்டாக போட்டோம்னா ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடும்போது நம்ம நாட்டு வந்து அழுந்துற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெட்டீரியல்ஸில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு ஆங்கர் த்ரெட்டும்
நீடில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து எந்த ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஃபாப்ளின் கிளாத்து அப்படி இல்லாட்டி அந்த காடா பீஸ் இருக்கு இல்லையா, அது எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரேம் வந்து 18 இன்ச் ஃப்ரேம் வரைக்கும் இருக்குது. நான் இப்போ போட்டது 18 இன்ச் ஃப்ரேமு. நீங்கள் வந்துட்டு 10 இன்ச் ஃப்ரேம் 12 இன்ச் ஃப்ரேம் எந்த ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.